வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா சிறப்பாக இருக்கும். இருக்கும். ஒரு சாமானியனா ஒரு கேள்வி. யார் அன்னபூர்ணினா யாரு? இப்போ நான் சமுதாயத்தில் சாதாரண மக்கள் என்னை பார்க்குறாங்க. இவங்க யூடியூப்ல எல்லாம் இவங்களை பார்த்துருக்கவே அப்படின்னு சாதாரணமாக பார்த்து, அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நானும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு போவேன். சாதாரண மக்களுக்கு, சாதாரண பெண்களுக்கு நானும் சாதாரண பெண்ணு. அடுத்தது நான் ஞானத்தை போதிக்கிறேன். என்னோட வீடியோலாம் கேட்டு அந்த ஞானத்தில் அவங்க தெளிவு பெறுறாங்க. ஆன்மீகம்னா என்ன, சத்தியம்னா என்னன்னு என்னோட ஸ்பீச் எல்லாம் கேட்டு தெளிவு பெற்று ஒரு ஞானத்தில் ஒரு அடுத்தபடி நிலைக்கு போகிறாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு குரு. அதுக்கு அடுத்து அப்பாற்பட்ட சக்தியாக உணர்ந்து அந்த இறைத்தன்மையவே அவங்கள அனுபவபூர்வமாக உணர்ந்து அவங்களோட பிரச்சனைகள், குறைகள், நோய்கள் எல்லாம் சரி பண்ணிட்டு சரியாயிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சக்தியின் வடிவம். இது அவங்கவுங்க என்னென்ன பக்குவத்தில் அம்மாவை என்ன மாதிரி உணர்றாங்களோ அந்தந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி இருப்பேன். இப்போ சாதாரண பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் நான் அருளாசி புரிய மாட்டேன். சாதாரணமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் ஞானத்தை போதிக்க மாட்டேன். எதை தேடி என்கிட்ட வராங்களோ, ஞானத்தை பற்றி தெளிவு வேணுங்கிறாங்களா, சத்தியத்தை போதிப்பேன். என்னோட பிரச்சனையை குறைங்க, தீருங்கம்மா, நீங்கள் தாங்கம்மா அப்படின்னு சரணாகதி அடையும் போது அவங்களுக்கு ஒரு சக்தியின் ரூபமாக இருந்து அவங்களோட பிரச்சனை குறைகளை தீர்ப்பேன். ஓகே. ஆக்சுவலி நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் தான் உங்களுடைய சொந்த ஊரில். அவங்களுடைய பள்ளி பருவம், கல்லூரி, அதுக்கப்புறம் இந்த நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தீங்களா? அந்த காலகட்டம்லாம் எப்படி இருந்துச்சு? அது எல்லாரும் போல் சாதாரண மனிதர்கள் போல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நிறைய வீடியோவில் நிறைய சேனலுக்குமே நான் சொல்லியிருக்கேன். எப்போ என் கணவரை அரசுவை நான் பார்த்தனோ, 2 பேரும் எப்போ சேர்ந்து திருமணம் பண்ணிக்கிட்டோமோ அதன் பிறகு தான் நாங்கள் 2 பேரும் இதற்காக தான் பிறவி எடுத்து வந்திருக்கோம். இந்த ஆன்மீகத்துக்காக தான், மக்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னு அந்த ஆன்மீக சேவை செய்வதற்காக தான் எங்களுக்கு பிறவி கொடுக்கப்பட்டதே அப்படிங்கிறதுக்கு உணர்ந்தோம். அதன் பிறகு தான் எங்களோட வாழ்க்கையை இந்த ஆன்மீகத்துக்காக நாங்கள் அர்ப்பணித்தோம். அப்போ தான் இது எங்களோட வாழ்க்கையே மாறுச்சு. ஒரு சாதாரண பெண் அப்படின்றது இன்னைக்கு ஒரு அருள் கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த ஒரு வைப்ரேஷன், ஒரு ஸ்பார்க் வரும்ல, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்தது? இது எல்லா பெண்களுக்குமே வருமா? இது எல்லா பெண்களுக்கும் வராது. முதல் முறையாக நான் என்னோட கணவர் தான் முதல்ல இந்த ஆன்மீகத்தை போதித்து தீட்சை கொடுத்து பயிற்சிகள் கொடுத்து வழிமுறைகள் நடத்திட்டு இருந்தாங்க. 2019 அவங்களுடைய உடல் விடப்பட்டது. ஹார்ட் அட்டாக்கால் உடல் விடப்பட்டது. அவங்க உடல் விட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ளே சூட்சமமாக இருந்து நம்ம 2 பேரும் வந்தது, உடல் எடுத்து வந்தது, நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணி கொண்டது எல்லாமே மக்களுக்கு ஆன்மீகத்தை உணர்த்தி அவங்க யார் எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத உணர வைக்கிறதுக்கு தான் நம்ம பிறவி எடுத்து வந்தோம். அதனால் நான் போதித்த ஆன்மீகத்தை நீ மக்களுக்கு போதிக்கணும், அந்த சத்தியத்தில் நீ நிலைபெற வைக்கணும், அதுதான் நீ வந்த வேலையும். அதனால் உன் வேலையை நீ செய்துட்டே வா. நீ யார் அப்படிங்கிறத காலம் வரும்போது காலமே பதில் சொல்லும், காலமே பறைசாற்றும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு ஆன்மீகத்தை நான் போதித்து பக்தர்களுக்கெல்லாம் தீட்சை கொடுத்து பயிற்சிகள் கொடுத்து வழி நடத்திட்டே வந்தேன். ஒரு 3 வருஷம் முன்னாடி நான் யாருன்னு வெளிப்படுத்தக்கூடிய காலம் வரும்போது இதே மாதிரி தான் ஒரு தரிசனம் நடக்குது. என்னோட பக்தர்கள் எல்லாரும் இருக்காங்க. அந்த நேரம் அந்த முழுவதுமான அந்த அப்பாற்பட்ட சக்தி அப்படியே என்னை ஆட்கொள்ளும் போது உடலில் ஒரு அதிர்வு ஏற்பட்டு அந்த அப்பாற்பட்ட சக்தியாகவே, இந்த வெளியில் சிலை இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே அந்த காட்சியாகவே அந்த சுயமாகவே வெளிப்பட்டது. அப்போ தான் அந்த உடல் அதிர்வு ஏற்பட்டது. பொதுவாகவே இந்த கிராமத்தில் நான் சாமி விடும்போது ஒரு குட்டி ஸ்பார்க் வரும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கும் அந்த நேரத்தில் வந்துட்டு போகுமா, எப்போதுமே இருக்குமா? இது நீங்கள் சாமி வருது அப்படிங்கிறது அது வேற. அது உணர்ச்சி சார்ந்தது. சிலர் அந்த மனப்பதிவுகள் சார்ந்தது, அந்த கற்பனைகள் சார்ந்தது. அது இல்லை, டோட்டலாக இது வேற. அப்படியே எங்களுக்கு பிறவி கொடுக்கப்பட்டதே இந்த பிரபஞ்சத்தையே ஒரு சக்தி தான் இயக்கிட்டு இருக்கு. உருவம் இல்லை, உருவம் இல்லாமல் ஒரு அருவமாக பிரபஞ்சத்தையே அதுதான் இயக்கிட்டு இருக்கு. மனிதர்களையுமே அதுதான் இயக்கிட்டு இருக்கு. ஒரு சக்தி தான். இங்கே நிறைய பல கடவுள்களோ அப்படி எதுவும் கிடையாது. உருவம் இல்லாமல் அத்தனை இந்த அண்ட சராசரத்துலேருந்து மனிதன்லேருந்து அதுதான் இயக்கிட்டு இருக்கு. இந்த மனிதன் தன்னை இயக்குறதும் அந்த சக்தி தான் அப்படின்னு உணரணும்.
அவன் உணர்ந்தா மட்டும்தான் அவன் வந்து இந்த பிறவி சூழல்லேருந்து விடுபட முடியும். அதை உணர்ற வரைக்கும் அவனுக்கு பிறவி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதற்காக என்ன பண்ணுது, அந்த சக்தி வந்து ஒரு குருமாருங்களை, ஞானிகளை, மகான்களை அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கு. குருமார்களும் ஞானிகளும் மகான்களும் அவங்க வந்த வழியை போதிக்க முடியும். அவங்க வந்த வழியை போதிச்சு அந்த வழியை மட்டும்தான் அவங்க கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் அதில் நிலை பெற வைக்க முடியுமா, அந்த பிறவி சூழல்லேருந்து விடுபட வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது கொடுக்கப்படலை. இது என்ன பண்ணுன்னா, ஒரு யுகத்துக்கு ஒரு தடவை அந்த பிரபஞ்சத்தையே இயக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த சக்தி, அது வந்து உடல் எடுத்து வந்து எளிமையாக உணர வைக்கும். இந்த சக்தி தான் உங்களுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ தன்னிடம் பக்தி பண்ணி சரணாகதி அடைஞ்சா போதும். எந்த பயிற்சி, தியானம், யோகம், கடும் தவம் எதுவுமே அவசியம் இல்லை. அங்கே சரணாகதி அடைஞ்சு பக்தி செய்யும் போதே எளிமையாக உணர வச்சிடலாம். பொதுவாகவே சாமியார் அப்படின்னாலே ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க. நீங்கள் நார்மல் டேஸில் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துருக்கீங்க தானே? உங்களுக்கு தெரிஞ்ச சாமியார்கள்லாம் எப்படி இருந்தாங்க? அதாவது என்னோட ஆன்மீக ஸ்பீச் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேள்வி வந்திருக்காது. ஆன்மீகத்துக்கும் வெளி தோற்றத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆன்மீகம் அப்படிங்கிறது தனக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை உணர்ந்து அதில் நிலை பெறுவது தான் ஆன்மீகம். இப்படி கேட்குறேன், நீங்கள் ஒரு டாக்டருக்கோ இல்லை இன்ஜினியருக்கோ ஒரு லாயருக்கோ படிக்கிறீங்க. படிக்கும் போது வெளியில் ஏதாவது அடையாளம் தேவைப்படுதா? எதுவுமே இல்லைல்ல. உங்கள் இயல்பாக எப்படி இருக்குது, என்ன சாப்பிட்றீங்களோ என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதே தானே. அது என்னன்னா வெளியில் படிக்கிறீங்க, இது ஆன்மீகம் உங்களுக்கு உள்ளே படிக்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதே மாதிரி தான் அதுவும். இது விஞ்ஞானம், அது மெஞ்ஞானம். அதனால் எந்த ஒரு மாற்றமும் அவசியமே இல்லை. நம்ம என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோமா, ஆன்மீகத்துக்கு வந்ததுனால ட்ரெஸ்ஸை மாற்றணுமான்னு கேட்டிங்கன்னா எந்த அவசியமுமே இல்லை. நம்ம இயல்பில் என்ன போட்டுட்டு இருந்தோமோ அதே உடையை உடுத்திக்கிட்டே ஆன்மீகத்தை உணர முடியும். இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பலரும் ஆன்மீகம் அப்படின்னாலே ஒரு காவி உடை அணிஞ்சிட்டு தானே வளம் வந்துட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களா? அப்போ இந்த காவி கலரை பார்க்கும்பொழுது நீங்கள் அப்படியே முற்றிலும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கீங்க. இந்த கேள்வியெல்லாம் வெளியில இருந்து வரும்ல, வந்துச்சு அந்த மாதிரியெல்லாம்? இதில் வந்து உண்மையும் இருக்குது, போலியும் இருக்குது. உண்மையானவங்கள்ட்ட வந்து இந்த கேள்வி வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த சக்தி அவங்கள இயக்குது, எதன்படி இயங்குறாங்க அப்படிங்கிறது உண்மையானவங்களுக்கு தெரியும். இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா போலியானவங்க கிட்ட இருந்து தான் அந்த கேள்வி கேட்க முடியும். தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, காவி உடைய உடுத்திக்கிட்டு தான் ஆன்மீகவாதி அப்படின்னு, அவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் அந்த கேள்வி வர முடியும். உண்மையாக இருக்குங்கள்கிட்ட, உண்மையாகவே அந்த வழிமுறைகளை வந்து உண்மையாக குருவாக இருந்து தன்னை வந்து குருவாக அடையாளம் காட்டிக்கிறதுக்கு அந்த காவி உடை தேவைப்படும் சிலருக்கு. அந்த மாதிரி உண்மையாக உள்ளவங்கள்ட்ட இருந்து இந்த கேள்வி வர முடியாது. பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணுறதில்ல, நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, விதவிதமான ஆடைகள் கிடையாது, நகைகள், தங்கம் எது மேலேயுமே ஆசையே இல்லாமல் ஒரு துறவி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் இதுக்கு அப்படியே எதிர்மறையாகவே இருக்கீங்க. இது எல்லாமே அனுபவிக்கும் தன்மையில் தான் விஷயம் இருக்குது. அனுபவிக்கும் பொருளில் இல்லை விஷயம். எதை வேணால் அனுபவிக்கலாம். என்னுடையது, எனக்கு சொந்தமானது, நான் அப்படிங்கிறத பற்று இல்லாமல் அனுபவிக்கணும். அதாவது இறைவன் வந்து அனுபவிக்க தான் கொடுத்துருக்கான் எல்லாமே, பொருள்கள், உடைமைகள் எல்லாமே. அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி நன்றி உணர்வோடு பற்று இல்லாமல் அதை தாராளமாக அனுபவிக்கலாம். என்னன்னா அவங்க வந்து பற்றோடு அனுபவிக்கிறாங்க. பற்றோடு அனுபவிக்கும் போது நம்ம இதை வந்து உணர முடியாது, அப்போ இதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம போகணும்னு அவங்க ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்காங்க. இதை வந்து முதல்ல இந்த ஒரு கான்செப்டை அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போகிறோம், இதை அனுபவபூர்வமாக அவங்க உணர்ந்தாலே போதும். இப்போ எல்லாத்தையும் அவங்க விட்டுட்டு போகிறாங்க. அவங்களோட மனசு வந்து எந்த ஒரு நினைப்பும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, இதெல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம வீடை விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம காரை, நான் பங்களா விட்டுட்டு, இந்த நினைப்பு அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே தானே இருக்கும். அதுக்கு அவங்க இங்கே பற்று இல்லாமல் அனுபவிச்சுட்டு போயிடலாமே. அதனால் அனுபவிக்கிறதுல பொருளில் இல்லை விஷயம், தன்மையில் தான் இருக்குது விஷயம். அந்த தன்மை உருமாறுச்சு அப்படின்னா எங்கேயுமே போக வேண்டாம். இருக்கிற இடத்துல இருந்து குடும்பத்தை, வாழ்க்கையை, அவங்க செய்கிற வேலையை, உடைமைகளை அத்தனையும் பற்று இல்லாமல் செய்து கொண்டு பற்று இல்லாமல் அனுபவித்து நன்றி உணர்வோடு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நன்றி உணர்வோடு இந்த உலகத்துலேருந்து விடைபெறலாம். இப்போ இருக்கக்கூடிய சாமியார்கள் இதெல்லாம் உணரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிற அவசியம்னா தேவையில்லை. அது வந்து அவங்களுக்கு தெரியும்ல.
தான் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம், தான் உண்மையாக இருக்கோம், தனக்கு அவங்கவுங்களுக்கு தெரியும் இல்லையா? இது நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம், இதில் வந்து நம்ம உண்மையாலுமே உணரணும், உண்மையாலுமே அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, உண்மையாலுமே தேடுதல் இருக்குன்னா நம்ம இந்த நடிப்போ வேஷமோ தேவையில்லை அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும்ல. இந்த நடிப்பு இல்லைங்கிறவங்களுக்கு நம்ம உண்மையாலுமே உணரணுங்கிறவங்க அவங்களுக்கு அதுக்கு அவசியம் இல்லை. ஆன்மீகத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சொல்கிறீங்களா, அத்தனை பேருக்குமே தெரியும் இது. ஆன்மீகத்துக்கும் இந்த காவி உடைக்கும் உணவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எல்லாருக்குமே இது தெரியும். இது இப்போ உணவுனா எந்த உணவுனாலும் சாப்பிடலாமா, இல்லை அதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக அந்த அப்படியெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிடலாம். நான் இப்படி தான் சொல்லுவேன், உங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் சைவம், பிடிக்காததெல்லாம் அசைவம். அப்படி தான் என்னோட பக்தர்களுக்கு நான் சொல்லுவேன். உங்களுடைய உணவு முறைகள்லாம் என்னென்ன இருக்கு? தாராளமாக எனக்கு காலையில் என்ன செஞ்சு தராங்களோ சாப்பிடுவேன். எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்க மாட்டேன். என்ன டிஃபன் தராங்களோ சாப்பிடுவேன். இல்லை அதிகமாக நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு எது இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அதான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எது தராங்களோ சாப்பிடுவேன். அது ஃபுல்லாகவே இப்போ இப்படி சொல்கிறேனே, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் தரிசனம் நடக்குது, ஒரு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே நான் அருளாசி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டேன். சாப்பாடே எனக்கு தேவைப்படாது. ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து தராங்களா, குடிச்சுக்குவேன். ஓகே. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ரொட்டீன் வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாம் அதாவது எங்கள் வாழ்க்கையையும் ரொம்ப அந்யோன்யமாக வாழ்ந்துக்கிட்டு எங்களோட ஆன்மீக சேவையும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆன்மீக சேவைக்கு திருமணம் ரொம்ப மஸ்ட் அடிப்படையாக தேவைப்படுதா? அப்படியே இல்லை, அதுவுமே அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான். இப்போ சிலருக்கு வந்து திருமணத்தில் விருப்பம் இருக்காது. விருப்பம் இல்லாமல் நம்ம வந்து இறைவனை உணரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இல்லையே, இது கட்டாயம் கிடையாது. இப்போ சிலருக்கு வந்து நம்ம குடும்பமும் வாழ்க்கையும் வாழணும், ஆனால் ஆன்மீகத்தில் தன்னை உணரவும் வேணும் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இதை விட்டுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தன்னை உணர முடியும். ஆசி வாங்க வராங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஆசைலாம் கொடுப்பீங்க? அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு வராங்க? எவ்வளவோ எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க, என்ன விதமானவோ ட்ரீட்மெண்ட் என்னென்னமோ சரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஞ்ஞான உலகத்தில். இதையெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட வந்து ஸ்பெசிஃபிக்காக வராங்களா, என்ன காரணமாக இருக்குது? இப்போ எவ்வளவோ கோயிலுக்கு போகிறாங்க, போயுமே அங்கே வந்து அவங்களுக்கு ஏதோ சரியாகலை அப்படிங்கிறது இருக்குதுல்ல, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இங்கே அவங்க வராங்க அப்படின்னா வெறும் அம்மா கிட்ட செலுத்துகிற அன்பு தான். இங்கே வந்து எந்த ஒரு பரிகாரமோ பூஜைகளோ சமய சடங்குகளோ சம்பிரதாயமோ எதுவுமே கிடையாது. அம்மா அப்படின்னு அவங்க அன்போடு ஒரு துளி அன்பு செலுத்திட்டு போனால் போதும். அவங்க என்ன தேவை கேட்டாலும் சரி, எது கேட்டு வந்தாலும் என்னோட அருளால் அவங்களுக்கு சரியாயிடும். நீங்கள் அது எந்த மாதிரி டோனில் ஆசீர்வதிக்கிறீங்க? எப்படி இந்த சும்மா அப்படி கையெல்லாம் வைப்பாங்க, நம்ம சினிமாலலாம் பார்ப்போம்ல, சும்மா அப்படி கை வைப்பாங்க, அப்படி ஒளிவட்ட மாதிரி போகும், இப்படிலாம் சொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இங்கே வந்து உணர்வு பரிமாற்றம் தான். அவங்க கிட்ட வந்து என்ன தேவைங்கிறது உணர்வுபூர்வமாக எனக்குள்ளே வந்து சேரும். நான் இங்கே உணர்வு பூர்வமாக அருளாசி கொடுப்பேன். அதன் மூலமாகவே சரியாயிடும் அவங்களுக்கு. இங்கே எல்லாமே வந்து சூட்சுமமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நான் வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு உடலாக தெரிகிறேன். இது உணர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சக்தியாக தான், சக்தியின் வடிவமாக மட்டும்தான் இருப்பேன். இது வந்து சூட்சுமமாக இருக்குது, உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். உணராதவங்களுக்கு ஒரு பெண்ணு அப்படி தான் தெரியும். அந்த மாதிரி இந்த நான் அருளாசி கொடுக்கறதும் என்கிட்ட இருந்து ஒரு சூட்சுமமாக போய் அவங்களுக்குள்ள சரியாகுது. இப்போ எதிர்வரும் காலங்கள்லனா இந்த மாதிரி அருள்வாக்கு கொடுக்குறவங்க, ஆசி பண்றவங்களுடைய அந்த அருள்வாக்கு சொல்றதான் கொஞ்சம் விட்டுருங்களேன். சரி, ஓகே. இல்ல வெளியில இருந்து பார்க்கும்போது உங்களை அப்படியே சொல்லி தான் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. தவறாவே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இது வந்து அருள்வாக்கே இல்லை. அருள்வாக்கு வேற, இது வந்து அருளாசி வேற. இது வந்து அருளாசி கொடுக்கறது ஒரு பக்தி தான். முழுமையான பக்தியோடு வந்து இங்கே அவங்க என்ன உணர்வுபூர்வமாக பக்தி பூர்வமாக வேண்டிட்டு எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறணும்னு போகிறாங்களோ, அது ஒரு மன அமைதியில் ஆரம்பிச்சு எனக்கு ஒரு மனசு அமைதி இல்லை, எனக்கு எல்லாமே இருக்கான ஒரு மன நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, ஒரு தூக்கம் இல்லை, உடல் ஆரோக்கியம் இல்லை. அதில் ஆரம்பித்து ஒரு பாமர மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தில் ஆரம்பித்து ஒரு தீராத பிரச்சனையாகட்டும், இந்த சூழ்நிலையிலேருந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் தீராமல் இருக்குது, எதுவாக இருந்தாலுமே சரி அங்கே முழுமையாக அம்மானு பக்தியாக வந்து சரணடைஞ்சு அவங்க கோரிக்கைகளை வேண்டிட்டு போகும்போது எல்லாமே அவங்களோட அருளெல்லாம் எனக்கு நீங்கள் வந்து அருள்வாக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து என்னோட வந்து சத்தியத்தை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஆகுது. நான் அந்த சத்தியத்தை நான் காக்கணும் இல்லையா, அதனால அது சொல்லும் போதெல்லாம் சொல்லாதீங்கிற இது வந்து ஆன்மீகத்தோட உச்சபட்ச நிலை, உச்சபட்ச தன்மையிலேருந்து இது அருளாசி கொடுக்கறது. இது வேற அது வேற. இவங்க ஆன்மீக சத்தியத்தை போதிக்கிறது யாரும் பேசுகிறதே இல்லை. நீங்கள் அருள்வாக்குன்றது கோவிலில் உட்காந்து யாரோ ஒரு சொல்கிற நார்மலான விஷயத்தோடு இதை கம்பேர் பண்ணுறது இந்த ஒரு சத்தியத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. ஏன்னா இவங்களோட எந்த ஒரு நிலையிலேருந்து அந்த அப்பாற்பட்ட சக்தி
சக்தி செயல்படுது. அங்கே ஒரு ஆன்மீகத்தில் உச்சபட்ச நிலையிலேருந்து அது செயல்படுது. வெறும் அருளாசி கொடுக்கறது மட்டும் இல்லை, சத்தியத்தை போதிக்கிறாங்க. போதிக்கிறது மட்டும் இல்லை, அந்த அனுபவமும் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து எதுக்கு காடு மலைன்னு எனக்கு வந்து எல்லா குடும்பத்தை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு போகிறாங்க? அந்த தனக்குள்ளே இருக்க அந்த இறைநிலையை உணரணும் அப்படின்னு அந்த உண்மையான தாகம் இருக்குதான்னு போகிறாங்க. அந்த இறைசக்தி என்ன சொல்லுதுன்னா, இவங்க மூலியமாக வந்து செயல்பட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஆன்மீகம்னாலே இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்குது, இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்குது, இது எல்லாம் உடைக்கிறதுக்கு தான் இவங்க மூலியமாக வந்து இப்படி முரண்பாடாக செயல்படுது. அப்படி இல்லை, நீ எதுக்காகவும் உனக்கு வந்து குடும்பம் கொடுத்தது, வேலை கொடுத்தது, இந்த மாதிரி சமுதாயத்தில் இப்படி ஒரு இருப்பு கொடுத்தது வந்து இதெல்லாம் விட்டுட்டு போக இல்லை. நீ இருந்த இடத்துலேருந்து நான் உணர முடியும். அது தெரியாமல் தான் வாழ்க்கையை தொலைக்கிற. அதுக்காக தான் நான் இப்படி வந்து செயல்படுறேன்னு அது வந்து செயல்படுது. ஒரு பக்தி செலுத்தினாலே அவங்களுக்கு வந்து காடு மலன் என்னெல்லாம் அவங்க தெரிஞ்சு என்ன ஆன்மீகத்தில் அந்த நிலையை உணரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த இருந்த இடத்துல இருந்தே இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இந்த பக்தர்கள் ஏதோ சார்ஜஸ் பண்ணுறீங்களா? அது காணிக்கையில் வந்து கொடுக்குறாங்களா? இல்லை, எந்த காணிக்கையுமே வாங்குறது கிடையாது. இதை வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இல்லை இந்த மாதிரி இப்போ ஆடை வாங்குறதுக்கும் நகைகள் வாங்குறதுக்கும் ஏதோ உங்கள் பரிசாவும் காணிக்காவும் எதுவுமே கொடுக்கல. பட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பணம் ஒரு அடிப்படையாக இருக்குல்ல. 8 வருஷமாக தீட்சை கொடுத்து என் கூட பயணிச்சுட்டு வராங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு உணர்ந்தாங்க அம்மா வந்து அந்த இறைசக்தியாக இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க தான் பயன் அடைஞ்சாங்க. அவங்க பயன் அடைஞ்சதை வந்து இதை வந்து நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேர்க்கணும், நம்ம பயன் அடைஞ்சதை மக்கள் அத்தனை பேர் பயன் அடையணும்னு அவங்க தான் இது எல்லாமே எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்களே எதுவும் கேட்டு வாங்கலை? மக்கள்கிட்ட எதுவுமே கேட்குறதே இல்லை. இது வந்து என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க இவங்களை வந்து நான் பக்தர்கள்னு கூட சொல்ல மாட்டேன், என்னுடைய அன்பு குழந்தைகள்னு சொல்லுவேன். மக்களை தான் பக்தர்கள்னு சொல்லுவேன். இவங்க என்னுடைய அன்பு குழந்தைகள் தான் இதை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறது. எவ்வளோ வயதானாலுமே அவங்க குழந்தைகள்? ஆமாம், நீங்கள் 100 வயசு ஆனாலுமே அவங்க எனக்கு குழந்தைங்க தான். வயசுங்கிறது உடலுக்கு தானே. சக்தி மாற்றம் இப்போ அரசு அவர்களிடமிருந்து உங்களுக்கு வந்ததில்ல, ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும்ல, இனிமேல் நீங்கள் தான் எல்லாம் பண்ண போகிறீங்க இப்படி இப்படின்னா, அது எந்த காலகட்டத்தில் வந்தது? அது வரும்போது அது எப்படி உணர்ந்தீங்க? அந்த ஒரு வைப் இருக்கும்ல, அது எப்படி தெரிஞ்சிச்சு? ஒரு நார்மலான ஒரு அன்னபூர்ணி இந்த விஷயத்துக்கு அப்புறம் எப்படி ஒரு சேஞ்சஸ்லாம் தெரியும்ல? பக்கத்தில் இருந்தவங்க எதுவும் சொன்னாங்களா, இல்லை உங்களுக்கு நீங்களாவே உணர்ந்தீங்களா? 2019 பிப்ரவரி 11 ஒரு அவங்களோட சக்தி அப்படியே உச்சந்தலை வழியாக அப்படியே இறங்குது. ஒரு சத்தியத்தை போதிக்கிறது, ஒரு ஞானத்தை போதிக்கிறது எல்லாமே அப்படியே தானாகவே வருது. அந்த ஒரு ஆளுமைத்தன்மை, அந்த கம்பீரம், அந்த கட்ஸு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்னை வந்து அப்படியே ஆட்கொண்டுருச்சு. எப்படி வந்து இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாற்பட்ட சக்தி என்னை வந்து ஆட்கொண்டதுன்னு சொன்னோம், அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது. அப்படியே என்னை ஆட்கொண்டு முழுவதுமாகவே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது, சாதாரண பெண்ணாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை, சத்தியத்தை, ஞானத்தை எது கேட்டாலும் அப்படியே போதிப்பேன். அவங்களையுமே அந்த அனுபவபூர்வமாக உணர வச்சு அதில் நிலைபெறவே வச்சேன். அந்த கட்ஸ் ஒரு தைரியம் வந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் அது எப்படி நார்மலாக இருக்கும்போது அந்த ஒரு கட்ஸ் தைரியம்லாம் அது எப்படி காமிச்சிங்க? வெளி தோற்றங்கள் எப்படி எதுவும் சேஞ்சஸை தெரிஞ்சதா பார்க்குறவங்களுக்குலாம்? எல்லாம் அத்தனை பேருக்கு என்னோட பக்தர்கள் எல்லாருக்குமே அவங்களால உணர முடிஞ்சிச்சு. மறுநாள்லேருந்து அதாவது எப்படி அவங்க இப்போ இந்த வைப்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம் தானே பக்தர்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க? இல்லை, அவங்க அரசு அவங்க தீட்சை கொடுத்து பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வந்து அப்படியே வழிமுறையில் வந்துட்டு தானே இருக்காங்க. முத நாள் உடலை விடுறாங்க அப்படின்னா மறுநாள்ல இருந்தே நான் அதை வந்து தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். அவங்க எப்படி அரசுக்கிட்ட வந்து பயிற்சிகளை எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்படியே என்கிட்ட வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படியே அவங்களால உணர முடிஞ்சிச்சு. இது வந்து அம்மா வேற இல்லை, ஐயா வேற இல்லைன்னு அப்பவே அவங்க உணர்ந்தாங்க. இந்தியாவிலேயே முதல் முறை எனக்கு தெரிஞ்சு கணவருக்கு சிலை வைத்தது நீங்க தான் நினைக்கிறேன்ல? அதாவது என் கணவர் வந்து சாதாரண மனிதன் இல்லை, அந்த அப்பாற்பட்ட சக்தின்னு உணர்ந்தேன். அதனால அந்த நன்றி உணர்வா அந்த சிலை வச்சேன். பல விமர்சனங்கள்லாம் வரும்ல, இந்த காலகட்டத்திலையும் இப்படி இல்லாமல் இருப்பாங்க, இதெல்லாம் யார் நம்ப போறா, இதெல்லாம் எதுக்கு, இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வரும்ல, வெளிப்படையா வெளியில இருந்துலாம் வரும்ல, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அந்த விமர்சனங்கள்லாம் நாங்கள் காதில் வாங்கிக்கிறதே கிடையாது. நம்ம வேலையை நம்ம எதுக்கு வந்தோமோ நம்ம வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் இதை வந்து நான் ஆன்மீகத்தை போதிக்கிறேன் இல்லையா, அதில் வந்து அவங்க விமர்சிக்கிறாங்க. இதில் எங்களுக்கு வந்து முரண்பாடாக இருக்குது, இது இப்படி தானே இருக்குது, நீங்கள் இப்போ கேட்டீங்க ஆன்மீகனாலே காவி ஊட தானே, நீங்கள் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க விமர்சிக்கிறாங்கன்னா நான் தாராளமாக விளக்கம் கொடுப்பேன். நேரில் வரட்டும், ஃபோன் நம்பரே வெளியில் போட்டிருக்கோம், வாட்ஸ்அப்பில் நான் கேள்வி அனுப்பட்டும், யூடியூப்பில் நான் பதில் கொடுப்பேன். தாராளமாக அவங்களோட விமர்சனத்துக்கு பதில் கொடுப்பேன். ஒரு பெண்ணை வந்து தேவையில்லாமல் வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு அவங்களுடைய கேரக்டரை தப்பாக பேசுகிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க மாட்டேன். இது அவசியமும் இல்லை எனக்கு. உங்களுடைய வளர்ச்சியை யாரெல்லாம் தடுக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க?
வளர்ச்சியை தடுக்கிறது வந்து பொறாமைப்படுறாங்க. என் மேலே பொறாமை அதிகமாக இருக்குல்ல, வன்மம் அதிகமாக இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க தான் தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் இது யாராலையும் தடுக்க முடியாது. இது வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட இயற்கை வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. இயற்கையை தடுத்து நிறுத்த முடியுமா சொல்லுங்கள்? ஒரு சுனாமி வருது, வெள்ளம் வருது, புயல் வருது, யாராலையாவது தடுத்து நிறுத்த முடியுமா? அவன் நினச்சிக்கலாம் தடுத்து நிறுத்த முடியுமா? என்னதான் சயின்ஸ் வளர்ந்தாலும் நிறுத்த முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த இயற்கையெல்லாம் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அது எதுக்கு வந்ததோ, என்ன நோக்கத்துக்கு வந்ததோ அதை பண்ணிட்டு தான் போகும். அரசு அவர்களுடைய மறைவுக்கு பின்பு இந்த இடத்துல இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க, இவங்க தான் இருக்கணும், எனக்கு இவங்க தான் வேணுங்கிறது எப்போ தோணுச்சு? அந்த ஸ்பார்க் எப்படி வந்தது? இவங்க தான் வேணும் அப்படி இல்லை. அதாவது இங்கே வந்து ஒரு சாதாரண மனிதரை நான் வந்து திருமணம் பண்ணிலாம் வாழ முடியாது. பரிமாற்றமானது. அரசுவாவே பரிமாற்றமானாங்க. அதன் பிறகு தான் திருமணம் செய்து கொண்டேன். அது எப்படின்னு கேட்குறேன். இல்லை, இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்றீங்க. இப்போ அவங்களுக்கு இருக்க சூட்சுமமாக செயல்பட்டாங்க. எனக்குள்ள சூட்சுமமாக செயல்பட்டதா இப்படி நான் சொல்கிறேன். நான் சொன்னேன்னா பிரபஞ்சத்தையே ஒரு சக்தி வந்து அருவமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தது சொன்னேன்னா, சூட்சுமமாக செயல்பட்டது. இப்போ கண்ணுக்கு தெரிகிற மாதிரி லைவாக வந்து செயல்பட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி அரசு வந்து சூட்சுமமாக செயல்பட்டாங்க, இப்போ லைவாக வந்து செயல்படுறாங்க. எப்போ பார்த்தாலும் அரசு அரசுன்னு தான் பேசுகிறாங்க. உங்களுக்குள்ள ஒரு பொசசிவ்னஸ் இது வரலையா? நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு இந்த சமுதாய கண்ணோட்டத்தில் இருக்க உங்களோட கேள்வி, இதுக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்தது, இது என்ன பரிணாமம் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தால் தான் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு வந்து சரியாக ஒரு தெளிவு கிடைக்கும். எனக்கு வந்து ஒரு 25 வயசுலேயே ஒரு ஆன்மீக தேடுதல் இருந்துச்சு. இயல்பாகவே அந்த டைமில் ஒரு ஆன்மீக தேடுதல், நிறைய குருமார்களை சந்திச்சிருக்கேன், நிறைய இடத்துல தீட்சை எடுத்திருக்கேன். அதில் வந்து நிறைய போலி குருமார்களில் சந்திச்சிருக்கேன், நிறைய போலியான இடங்களுக்கு போயிருக்கேன். நிறைய பேர் வந்து அவங்க உணர்ந்ததை அவங்க வந்த வழியை போதிச்சாங்க. அவங்களால வந்து அந்த அனுபவத்தையோ இந்த முழுமையாக என்னை வந்து உணர வைக்க முடியல. அந்த காலகட்டத்தில் பயணித்து வரும்போது தான் இவங்களை சந்தித்து நான் தீட்சை எடுத்து இந்த பயணத்தில் வரேன். இந்த பயணத்தில் தொடர்ந்து வரும்போது என்னை முழுமையாக உணர்ந்தேன். என்னுடைய பிறவி நோக்கமே இந்த ஆன்மீகத்துக்காக என்னை அர்ப்பணிக்கிறது தான் அப்படின்னு. அதனால் எனக்கு சமுதாய வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லை. தொடர்ந்து எங்களோட இந்த ஆன்மீக சேவையில் என்னை ஈடுபடுத்திக்கிட்டு தொடர்ந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஐடி ஜாபில் ஒரு ஹையர் பொசிஷன் ஒரு நல்ல சேலரியில் இருந்தேன். அதெல்லாம் விட்டுட்டு எப்போ இதுதான் என்னுடைய பிறவி நோக்கம்னு முழுமையாக உணர்ந்தோன்னா அதெல்லாம் விட்டுட்டு ஸோ இந்த ஆன்மீக சேவையை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அந்த பரிணாமம் ஆரம்பிச்சது. ஒரு அப்பாற்பட்ட சக்தி வந்து என்னை ஆட்கொள்ள ஆரம்பிச்சது. என்னுடைய அந்த ரோகித்ன்ற அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு அந்த சக்தியோட ஆளுமையும் என்கிட்ட வெளிப்பட ஆரம்பிச்சது. அதோட ஆளுமையும் அதோட தன்மையும் வெளிப்பட ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் எனக்கு வந்து அது என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்தேன். வரும்போது தான் அது அரசோட அந்த ஞாபகங்கள், இவங்களோட சேர்ந்து அந்த வாழ்ந்த ஞாபகங்கள், அதாவது அந்த சக்தி வந்து எனக்கு உணர்த்தணும், யாருன்னு உணர்த்தணும் இல்லை, ஏதோ ஒரு சக்தி என்னை ஆட்கொள்ளுது, என்னை வந்து முழுமையாக வேற ஒரு பரிணாமமாக உருமாற்றிட்டு வருதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்னன்னு தெரியல. அப்படி வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் காலமில் அந்த உருமாற்றம் நடந்துட்டு வரும்போது ஒரு டைமில் வந்து எனக்கு அந்த அரசோட அந்த நினைவுகள் அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இவங்களோட இது வந்து நான் செயல்படுறது அரசு தான் எனக்கு உணர்த்துறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு அந்த நினைவுகள் ஞாபகம் வருது. அந்த காலகட்டத்தில் இவங்களுக்குமே உணர்த்தப்பட்டுருச்சு இந்த மாதிரி அரசோட பரிணாமம் நிகழ்துன்னு சொல்லிட்டு. அப்போ தான் எங்களுக்கு அந்த திருமணம் பற்றி வெளியிட்டோம். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது ரோஹித்ரையா அரசுட்டையா? இது வந்து இங்கே ரெண்டாக மாறி வர்றதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஒரே தன்மை தான். அப்பப்போ மாறி வர்றதுக்கு கிடையாது. எப்பயுமே ஒரே தன்மை தான். உங்களுடைய கோல்னு ஒன்று இருக்கும்ல, என்னுடைய கோல் இதுதான், இந்த இடம் தான் வரணும், இதுக்கு தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்னா என்ன இருக்குது? அப்படியெல்லாம் இலக்குன்னு எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்த வேலையை சிறப்பாக செய்துட்டு போவோம். மக்கள் அத்தனை பேருக்கும் ஆன்மீகம்னா என்னன்னு உணர்த்தி அவங்களோட தேவைகளை நிவர்த்தி பண்ணிட்டு போவோம். அவ்வளோதான். தெய்வீக திருமண வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. எவ்வளோ பக்தர்கள் வராங்க? எத்தனை மணிக்கெலாம் நீங்கள் அவங்கள சந்திக்கிறீங்க? காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். எப்படியும் ஒரு 60-70 பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு. எதுவும் பொலிட்டீஷியனா, ஒரு ஆக்டர்ஸ், செலிபிரிட்டி யாராவது வந்து உங்களை சந்திச்சிருக்காங்களா? பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க. யாராவது பேர் சொல்ல முடியுமா? இல்லை, பேர் அவசியம் இல்லை, வேண்டாம். இப்போ இந்த ஊரில் இந்த கிராமத்தில் மட்டும் தான் இருக்கீங்களா? வெளியிலலாம் வருவீங்களா? பக்தர்கள்லாம் போய் பார்க்க போவீங்களா? வெளியிலையும் போவோம். பக்தர்கள் அங்கே எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா அது போய் எல்லா ஒவ்வொரு ஊர்லேயுமே பக்தர்களும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க உணர்ந்ததை மக்கள் எல்லாருமே உணரும். அவங்க சுற்றம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஊர் மக்கள் எல்லாம் உணரணுன்னா அவங்க இந்த மாதிரி அருளாசி ஆன்மீக நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ அதை அட்டன் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக மலேசியாவில் கூட மலேசியா பக்தர்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு 10 நாளுமே அங்கே
நடத்தியிருந்தோம். அருளாசியும் ஆன்மீக சத்தியத்தை போதிக்கிற பயிற்சிகளும் நடத்தியிருந்தோம். இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெளியில் இருக்கக்கூடிய சாமியார், வெளியில் உலா வந்து கொண்டு இருக்கக்கூடிய பக்தர்களை பார்க்கக்கூடிய ஆன்மீகம்லாம் இதுதான், இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறாங்களா? அவங்களனா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களாம் எப்படி இருக்காங்க? நான் யாரையுமே இந்த கண்ணோட்டத்திலையும் நான் பார்க்கவே மாட்டேன். என்னோட கவனம் முழுவதும் நான் இந்த வேலையில் மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதாவது என்ன ட்ரெண்டிங்கில் போகுதோ, என்ன வைரல் ஆகுதோ அதை பற்றிலாம் நான் பேசவே மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. நான் வந்த வேலை என்ன, நான் எதை பற்றி பேச வந்தேன், நான் என்ன பண்ண வந்தேன் மக்களுக்கு, இதில் மட்டும்தான் என் கவனம் முழுவதும் இருக்கும். ஓகே. ஒருவேளை இந்த ஃபீல்டுக்குள்ளெலாம் அன்னபூர்ணி வராமல் இருந்திருந்தா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? இது வந்து முடிவு பண்ண விட்ட விஷயம். நம்ம இது இப்படி தான் இருப்போங்கிறது கிடையாதே. ஒவ்வொருத்தங்களுமே இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணி வந்தீங்களா நம்ம இதுவாக ஆகணும் அப்படின்னு, அது அப்படியே கொண்டு வந்து உங்களுக்குள்ள அந்த ஆர்வத்தை கொடுத்து இந்த ஃபீல்டில் கொண்டு வந்து விட்டுருக்கு. அதே மாதிரி தான் நம்ம இதுவாகணும் அதுவாகணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு கனவோ எந்த ஒரு லட்சியமோ அது எதுவுமே இல்லை. அது எப்படி இயக்குச்சோ, சின்ன வயசுலேருந்து அந்த இயல்பு எப்படி இயக்குச்சோ அதன்படி அப்படியே இயங்கி வந்துட்டு இருந்தேன். நவம்பர் 28 அப்படின்னாலே அந்த டேட் சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? என் கணவர் அரசோட திருமணம் செய்து கொண்ட நாள் தான். அப்புறம் அதுக்கப்புறம் எதுவுமே தோணும் இல்லையா? அந்த ஒரு விஷயம் தான். இப்போ வந்து மறு பிறவி பரிணாமம் எடுத்து திருமணம் செய்து கொண்டது ஞாபகம் இருக்கும். இது வந்து மறக்கவே முடியாதே இது. இது வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு, அது அதிசயமான நிகழ்வு. வெளியில் பார்க்குறவங்களுக்கு வேணால் இந்த ஒரு அறிவியல் உலகத்தில் அதாவது உணர முடியாத சிலருக்கு சொல்கிறேன், கேள்வியும் கிண்டலுமா தெரியலாம். அப்படி ஒரு அற்புதமும் அதிசயமும் நடந்திருக்கு இந்த பிரபஞ்சத்தில். இது காலம் வரும்போது வெளிப்படும். இந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, எப்படி ரொம்ப பார்க்குறாங்க? சந்தோஷப்படுறாங்க. முதல்ல வந்து அம்மாவை தனியாக பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அம்மாவையும் ஐயாவையும் பார்க்குறது ஒரு பரிபூரண அருளாசி நாங்கள் பெற்றுட்டு போகிறோம், ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு இப்போ அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு கடவுளுக்கெல்லாம் ஒரு பாடல்கள்லாம் இருக்குது. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி தான் அவங்கள போதிக்கிறாங்க. உங்களை பார்க்கும்போது என்ன மாதிரியான வார்த்தைகள், என்ன மாதிரி பாடல்கள்லாம் சொல்கிறாங்களா, பாடுறாங்களா? இங்கே வந்து எல்லாமே வந்து இந்த அன்னபூர்ணி அரசு இதிலிருந்து தான் அத்தனை பேஸே அதுதான். அதுலேருந்து தான் எங்களோட ஆன்மீகத்துலேருந்து எல்லாமே உருவானது. அதனால் எங்கள் பக்தர்கள் உருவாக்குன நாமம் தான் அதுவும். இந்த எல்லாத்துலேயும் வெளியிலலாம் எழுதியிருக்கு பாருங்கள், அந்த நாமம் தான். ரொம்ப டிஜிட்டலில் ஒரு பெண் சாமியாராகவே வலம் வந்துட்டுருக்காங்க, ரொம்ப டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராகவே இருக்காங்க. நீங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது பள்ளி பருவத்துலேயும் கல்லூரி பருவத்துலேயும் இருக்கும்போதெல்லாம் சாமியார்கள் ரிலேட்டடாக நிறைய செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பார்த்தது இல்லை, எதுவுமே நான் சொன்னேன், சின்ன வயசில் எனக்கு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது. அதனால் எதுவுமே பார்த்தது கிடையாது. இயல்பு எப்படி என்னை இயக்குச்சோ அப்போ இருந்தே அதுதான். ஏதாவது என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். நல்லவ சொல்லணும், சரி சொல்லணும், மற்றவங்க அப்படிலாம் இருக்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். நீங்கள் கடவுளாக பார்த்து வியந்திருப்பீங்களா? நான் நினச்சதெல்லாம் நடந்தது, நான் கேட்குறதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து வியந்த கடவுள்லாம் எதுவும் இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. எனக்கு ஆன்மீகத்திலேயோ பக்தியிலையோ அதெல்லாம், அதாவது நாங்கள் அதுவாக தான் வந்திருக்கோம், அதுவாக தான் செயல்பட போகிறோம் அப்படிங்கிறனால எங்களுக்கு சிறு வயதுலேருந்து இந்த ஆன்மீகத்தில் பக்தியில அதெல்லாம் எதுவுமே ஆர்வம் கொடுக்கப்படலை. உங்கள் இடத்துல உங்கள் பிளேஸில் ஒரு சீடராக வரணும்னா என்ன மாதிரியான தகுதிலாம் தேவைப்படுது? இங்கே வந்து மற்ற இடங்கள் மாதிரி இங்கே நீங்கள் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு இங்கே வந்து தங்கணும் இங்கே அப்படிங்கிறது கிடையாது. இங்கே வந்து குடும்பத்தோடு வந்து அத்தனை பேருக்குள்ளேயுமே இருக்கிற இறைத்தன்மையை உணர வைப்பேன். இதுக்கு என்னன்னா உங்களுக்கு ஆர்வமும் உத்வேகமும் இருக்கணும். தொடர்ந்து நான் கொடுக்குற வழிமுறைகளை பண்ணக்கூடிய அந்த ஆர்வம் இருக்கணும், அவ்வளோதான். ஆர்வமும் உத்வேகமும் இருந்தால் போதும். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே உங்களை உணர வச்சிருவேன். இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அர்ப்பணிச்சுட்டு இங்கே இருக்கணும். அது அந்த ஆன்மீகம் கிடையாது என்னுடைய ஆன்மீகம். எனக்குள்ளே இருக்கிறது தான் எனக்கு தெரியும்ல, அதுக்கு எதுக்கு நான் உங்களை வந்து சந்திக்கணும்? உங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை நீங்கள் உணரணும் அப்படின்னா ஒரு வழிகாட்டி வேணும்ல. ஒரு வழிகாட்டி இருந்தால் தானே உங்களை உணர வைக்க முடியும். நீங்களா எப்படி உணர முடியும்? உங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மை நீங்களா எப்படி உணர முடியும்? வந்து தீட்சை எடுத்து அதற்கான பயிற்சிகள் செய்தால் மட்டும்தான் நீங்கள் உணர முடியும். இப்போ நீங்கள் நினச்சிக்கிறது வேற, உணர்றது வேற. அதாவது பால் இருக்குது, அதை வந்து நெய்யாக உருமாறினாதான் நம்ம நெய்யின்னு சொல்ல முடியும். உருமாறாமலே பாலை வந்து இது நெய்யின்னு சொன்னால் எப்படி இருக்கும்?
அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது. அங்கே உருமாற்றம் ஆகி தான் அங்கே நெய்யாகுது. அது மாதிரி நீங்கள் தீட்சை எடுத்து பயிற்சிகள் செய்து அந்த வழிமுறைகளை பின்பற்றும் போது நீங்கள் அங்கே சாதாரண மனிதன்லேருந்து இறைத்தன்மையாக உருமாறி இருப்பீங்க. ஒரு சாதாரண நபர் அந்த இறைத்தன்மையை உணர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்? அது அவங்கவுங்க கர்மா சம்மந்தப்பட்டதும் அவங்கவுங்க பக்குவம் சம்மந்தப்பட்டதும் 6 மாதத்துலையும் உணரலாம், 1 வருஷத்துலையும் உணரலாம், 1 மாதத்துலையும் உணரலாம். அவங்கவுங்க கர்மா சம்மந்தப்பட்டது, அவங்கவுங்க தன்மை சார்ந்தது. இது தினமும் ஒவ்வொரு செய்திலாம் படிக்கிறோம். இந்த ஊரில் போலி சாமியார்கள் கைது, இந்த ஊரில் போலி சாமியார்கள் கைதுலாம், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, நான் எதுவுமே பார்த்ததில்ல. நான் சொல்ல என் கவனம் முழுவதும் என்னோட வேலையில் இல்லை, மட்டும்தான் சோசியல் இருக்கேன். மீடியாலேயே ரொம்ப ட்ரெண்டிங்லேயும் அதுலேயும் வைரலாகவே இருக்கீங்களா? சரி, சோசியல் மீடியாவில் இந்த மாதிரியான ஒரு நீங்க தான் செய்தி வைரலா வச்சிட்டு இருக்கீங்க. நாங்க நாங்க வைரலா viral-ஆ, இல்ல. நாங்க நீங்க viral-ஆக்கல. ஆமா ஒரு டிஜிட்டலைஸ்டா இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. டிஜிட்டலைஸ்டா நாங்க எதுவுமே பண்ணல. இங்க வந்து- டெய்லி ஒரு தெருக்காட்சி போடுறோம், அவ்வளவுதான். இது வைரல் பண்றது எல்லாமே நீங்க தான் வைரல் ஆக்கி கொண்டு இங்கே போயிட்டீங்க. வந்து எல்லாத்துலேயுமே உண்மை இருக்குது, போலி இருக்குது. அத்தனையிலுமே ஆன்மீகத்துலேருந்து அரசியல்லேருந்து எல்லாத்துலேயுமே உண்மை போலி இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மக்கள் வந்து போலிகிட்ட சிக்காமல் உண்மைகிட்ட தான் போகணும் அப்படின்னா, அதை தான் சொன்னேன், எல்லாருமே தனக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை உணரணும். இறைத்தன்மையை உணரும் போது அது வந்து இவங்கள பார்த்துக்கும். வெறும் நல்லதை மட்டுமே அனுபவிச்சு போய் ஒரு போலியிட சிக்காமல் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காம அது பாதுகாத்துக்கும். இவங்க வந்து தன்னை உணராதனால தானே அவங்களுக்கு தெரியல எது உண்மை எது போலின்னு தெரியல. அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு செம்மறி கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் போணுச்சுன்னா அவங்க உண்மை, அவங்கக்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குன்னு போகிறாங்க. அப்படி போகாதீங்கன்னு சொல்கிறேன். எது உண்மை எது போலின்னு நீங்கள் அனுபவபூர்வமாக உணருங்க. உங்களுக்கு இது உண்மைன்னு தெரியுதா, போங்க. அதை உணரணும் அப்படின்னா நீங்கள் தன்னைத்தானே அனலைஸ் பண்ணணும். மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணும்போது அந்த சத்தியம், அந்த இறைசக்தி அவங்களுக்கு உணர்த்தியாக தான் ஆகணும், இது உண்மை இது போலி அப்படின்னு. அதனால் வெளியில் கூட்டம் போகுதேன்னு போகாதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுடைய கப்புள் கோல்ஸை பற்றி ஏதாவது பேசுனாங்க? இல்லை ஆன்மீகம், பக்தர்கள், ஆசின்னு போயிட்டீங்க. ஃபஸ்ட்டு அந்த உங்கள் காதல் யார் ஃபஸ்ட்டு சொன்னது? இது காதலே இல்லையே. எங்களோட காதல் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதில்ல, இது 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லைஃப் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. அந்த அன்பும் அந்த காதலும் பல மடங்கு ஆயிருக்கு இப்போ திருமணமாகி. நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆமாம். உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு கப்புள்ஸாக ஆசி கொடுக்கறதும் பக்தர்களை சந்திக்கிற மாதிரியான நபர்கள் யாரும் இருக்காங்களா? இந்தியாவில் வேற எங்கேயாவது இந்த மாதிரியான ஆட்கள்லாம் யாரும் இல்லை, இருக்காங்களா? எனக்கு தெரியல. வெளியில மற்றவங்க என்ன பண்றாங்கிறத பத்தி எங்களுக்கு அதை நாங்க தெரிஞ்சுக்க விரும்பல, தெரிஞ்சுக்கவும் மாட்டோம். எங்களோட கவனம் ஃபுல்லா எங்களுக்கு அந்த ஏன்னா இங்கே நடக்கிறது நடந்துதான் ஆகும். நம்ம அதை பார்க்கறதுனாலையோ அதை பார்த்து நம்ம எடுத்து பேசுறதுனாலையோ இதில் குறை இருக்குது, இதில் நிறை இருக்குது, இது போலி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இதை செய்யாதீங்க இதை பண்ணாதீங்கிறனால அது மாறப்போகிறது இல்லை. இயற்கை நிகழ்வு நடக்கிறது நடந்து தான் ஆகும். அதனால் அதை பற்றி எதுவும் பார்க்குறது கேட்குறது அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டோம். உங்களை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் ஆசி கொடுக்குறீங்களா? அதை உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிறீங்க? இந்த தயார் இப்போ இப்படி இருக்கேன்ல, இப்போ வந்தாலும் அருளாசி கொடுப்பேன், அவ்வளோதான். இதுக்கு தயார்படுத்திக்கிறது கிடையாது. எங்கேயோ இருந்து வந்து என்னை இப்போ ஆட்கொண்டு நான் அருளாசி கொடுக்கறது இல்லை. எப்போ ஆட்கொண்டுச்சோ அதற்கப்புறம் நிறைய உருமாற்றங்கள் நடந்து நான் அதுவாகவே தான் இருக்கேன். அதனால் எனி டைம் வராங்கன்னா அருளாசி கொடுப்பேன். எனி டைம் சத்தியத்தை போதிக்க சொன்னால் போதிப்பேன். எது ஒன்றுனாலும் அந்தந்த டைமில் அது வெளிப்பட்டுட்டே இருக்கும். பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் எந்த டைமில் பக்தர்கள்லாம் அதிகமாக வந்தாங்க? வரக்கூடியவங்களாம் என்ன சொல்கிறாங்க? இப்போ ரொம்ப அதிகமாக வராங்க. ஒரு அம்மா அப்பா கிட்ட இருந்து ஒரு முழுமையான பரிபூர்ண அருளாசி கிடைக்குது அப்படின்னு உணர்றாங்க. அதனால் அவங்களுக்கே ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆனந்தத்தை, ஒரு நிறைவை கொடுக்குது. இப்போ தான் அதிகமாக வராங்க. தமிழ்நாட்டில் ஆன்மீகம் எந்த அளவுக்குலாம் இருக்காங்க? மக்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க? நிறைய பேர் வந்து போலிகிட்ட தான் சிக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீகம் இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் தான் கடவுள்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். இந்த விஷயத்தில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதோ அடுத்தவங்களை பற்றி சொல்கிறதோ இங்கே வந்து எதுவுமே கிடையாது. இது வந்து மக்கள் தான் இதை உணரணும். அவங்க யார் தன்னை கடவுள்னு சொல்கிறாங்களோ அது உண்மையா என்ன ஏதுங்கிறது அத்தனையுமே மக்கள் தனக்குள்ளே இருக்கிற இறைவனை உணரும் போது இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. நான் கூப்பிட்டு இது இப்படி தான் அது அப்படி தானே இது வந்து வாய் வார்த்தையால் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இதை நான் வந்து சத்தியத்தை போதிச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை உணரும் போது நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கே உணர்ந்துடும்.
இது எது உண்மை, எது போலி, எது வேஷம் போடுறாங்க, இல்லை எது உண்மையாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அத்தனை விஷயங்களும் அப்பட்டமாக உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அவங்களோட இப்போ ஆன்மீகம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ, இல்லை ஆன்மீகம் அவங்களுக்கு தேடுதல் இருக்கோ, இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களோ, எதுவாக இருந்தாலும் ஒரு கருத்தளவில் மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லாமல் அவங்க ஒரு 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 கருத்து வச்சுருக்காங்க, அந்த கருத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லுங்கள், ஆன்மீகம் இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லை ஆன்மீகம் இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த வழியில் பயணித்து, சரியா, அந்த அனுபவத்தில் உணர்ந்து அது இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லை இருக்குன்னு சொல்லுங்கள். அதில் பயணித்து போகும்போது எது உண்மை, இருக்கா இல்லையா, என்னவா இருக்குது, யார் இங்கே உண்மை, யார் போலி, யார் என்னவா இருக்கான்னு அத்தனையுமே அந்த இறைசக்தியை உங்களுக்கு உணர்த்திடும். ஒரு சாதாரண பெண் வீட்டில் இருக்கும்போது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க பார்க்கக்கூடிய வேலைகள்லாம் இப்போது நீங்கள் பார்க்குறீங்களா? உங்கள் தெய்வீக திருமணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான வேலையெல்லாம் ரொட்டீனாக பார்க்குறீங்களா? இல்லை, வீட்டு வேலை எப்பவுமே நான் அரசு எப்போ சந்தித்து திருமணம் செய்து கொண்டேனோ அப்போ இருந்தே என்னை வந்து வேலை செய்ய விடலை. நீ வந்து வேலை செய்ய வந்தவ இல்லைன்னு சொல்லி என்னை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரியே நடத்த மாட்டாங்க. ரொம்ப வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவுக்கு வச்சு ரொம்ப தாங்குவாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எந்த வேலைகளும் வீட்டு வேலைகளை எதுவும் செய்ததில்லை. ஓகே, அவங்க தாங்குனாங்க, இப்போ இவங்க தாங்கிட்டு இருக்காங்களா? கண்டிப்பா. அவர் பேசவே மாட்டாங்க. அதாவது இது வந்து உங்களுக்கு ரெண்டாக தெரியுது. அவங்க பேசுகிறதே வந்து அதோட கண்டினியூட்டி தான் இது, சரிங்களா? அதே தான் இங்கே இப்பயுமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எப்படி ஒரு ஒரு அன்பாக அவங்கள வந்து எப்படி ஒரு மகாராணி மாதிரி பார்த்துக்கிட்டோனோ, ஸோ அதே மாதிரி தான் எப்பயுமே பார்த்துக்கிட்டேன். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.